எனக்கு தியானம் சரியா வரமாட்டேங்குது. என்னுடைய குரு சொல்லி கொடுத்தபடி நான் அமர்கிறேன். குரு சொல்லி கொடுத்தபடி 1 மணி நேரம் அமர்கிறேன். என்ன பொசிஷன்ல இருக்கணுமோ, என்ன முத்திரை பிடிக்கணுமோ, என்ன மூச்சு பண்ணணுமோ எல்லாமே நான் செய்கிறேன். ஆனாலும் தியானம் வரமாட்டேங்குது. இது போல நிறைய நண்பர்களுக்கு வரும். தியானத்தையே ஆரம்பிக்காத ஆட்கள் கிடையாது, தியானத்தை சரியா பண்ணாத ஆட்கள் கிடையாது, சரியா செஞ்சுட்டு இருக்கிற ஆட்கள், அவர்களுக்கும் தியானம் வரமாட்டேங்குது. அந்த உச்ச நிலைக்கு நான் இந்த வீடியோவை நான் போட்டுட்டு இருக்கிறேன். நான் எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா தியானம் வரமாட்டேங்குது என்கிற நண்பர்களுக்காக ஒரு 3 முக்கியமான விஷயங்கள். அது யாருக்குமே தெரியாது, குருமார்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய கவனம் கூட வேற சதறிடும். அந்த 3 முக்கியமான விஷயங்களை இந்த ஷார்ட்ஸ்ல நான் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய வயிற்று பகுதி இருக்குது தெரியுமா, நம்மளுடைய ஷோல்டர் பகுதி, நம்மளுடைய புருவ பகுதி, இந்த நெற்றி பொட்டு பகுதி, இது 3ம் நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். தியானம் பண்ணும் பொழுது சிந்தனை அற்ற நிலைக்கு வருவது என்பது கடைசி நிலை. தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது நிறைய சிந்தனை வருது தெரியுமா, அப்பொழுது நம்மளுடைய வயிறு அப்படியே உள்பக்கமாக இருக்க ஆரம்பித்து விடும். அப்படி இருக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய தியானம் தடைப்படும். அடுத்தது நம்மளுடைய ஷோல்டர் வந்துட்டு இப்படி மேலே எழுந்தவாறு இருக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்க ஆரம்பித்தால் தியானம் தடைப்படும். மூஞ்சியில இந்த புருவம் வந்துட்டு இப்படி சுருக்கிக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கும். அதை இருக்க ஆரம்பிக்கும் போது தியானம் தடைப்படும். இப்போ இந்த 3 இறுக்கங்களையும் நம்ம தளர்த்தி விட்டால் தான் தியானம் வந்து சேரும். இது 3 ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டா, நம்ம எதையும் சிந்திக்கிறோம் தெரியுமா, அந்த சிந்தனையினால் வயிறு, ஷோல்டர், இந்த புருவம் மத்தி இதெல்லாம் இறுக ஆரம்பிக்கிறது. இது 3க்குமே வெவ்வேறு சிந்தனைகள். பொதுவா நம்ம வயிற்று எடுத்துக்கிட்டோம்னா எந்த சிந்தனை சிந்தித்தாலுமே வயிறு இறுகி போயிருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஷோல்டர் வந்து எப்ப தெரியுமா, நீங்க பயப்படுற சமயத்துல ஷோல்டர் வந்து இப்படி இறுகி அப்படி வந்து நிற்கும். புருவம் எப்ப தெரியுமா, நீங்க கூர்மையான, நுட்பமான, அலசி ஆராய்கிற அந்த விஷயத்தை நீங்க யோசிக்கும் பொழுது புருவம் அப்படி சுருகி வந்து நிற்கும். இதை 3ஐயும் நீங்கள் கலைத்து விடும் பொழுது உங்களுடைய உடல் மிக மிக லேசாகிறது. ஏற்கனவே உங்க உடல் லேசாகத்தான் இருக்கும், ஆனால் இந்த 3ம் இறுகி கொண்டு உங்கள் தியானத்தை தடுக்கும். இந்த 3ஐயும் ஒவ்வொரு முறை நீங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 30 நொடிக்கு ஒரு தடவை இதை கலைச்சு விட்டுக்கிட்டே இருங்க, லூஸ் ஆக்கிக்கிட்டே இருங்க. தியானம் மறுபடியும் கைகூடும். எல்லோரும் தியானம் பண்ணுங்கள், மேலோங்கி வாருங்கள், இந்த ஒரு தடையை நீக்குங்கள். நன்றி.